அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு கவிதையும் அது குறித்த கருத்துரை விளக்கமும் காணலாம். கவிதையின் தலைப்பு: யாரும் அறியாத உங்கள் உடல் ரகசியம் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? இது என்ன அந்த யாரும் அறியாத ரகசியம்? கவிதை: என்னோடு இவ்வுடல் கூடவே வந்தது நான் அறியா முன்னமே. என்னறிவில் நான் பெற்ற உடல் இயக்கம் எல்லாம் கலந்தே. என்னோடு இவ்வுடல் கூடவே வந்தது நான் அறியா முன்னமே. என்னறிவில் நான் பெற்ற உடல் இயக்கம் எல்லாம் கலந்தே. செயலாய் பதிவாய் இருக்க கருவழியாய் பல ஜென்ம வாசனையும் அவ்வப்போது எனையறியாமல் வெளிப்பாடு அடைய கண்டேன். செயலாய் பதிவாய் இருக்க கருவழியாய் பல ஜென்ம வாசனையும் அவ்வப்போது எனையறியாமல் வெளிப்பாடு அடைய கண்டேன். முட்டி மோதி நகங்களால் கீறி பற்களால் கடிப்பதும் என் குணமோ? முட்டி மோதி நகங்களால் கீறி பற்களால் கடிப்பதும் என் குணமோ? யாரெவரும் சொல்லித்தராமல் எப்படி நான் அறிவேன் இவையெல்லாம்? யாரெவரும் சொல்லித்தராமல் எப்படி நான் அறிவேன் இவையெல்லாம்? சிந்தித்தே திருத்தம் பெற ஆராய்ந்தேன். வேதாத்ரி உடல் பயிற்சி உடலுக்கு உறுப்புக்கு திருத்தம் தரும் நோக்கம் அதனுள் அமைந்துள்ளதே. சிந்தித்தே திருத்தம் பெற ஆராய்ந்தேன். வேதாத்ரி உடல் பயிற்சி உடலுக்கு உறுப்புக்கு திருத்தம் தரும் நோக்கம் அதனுள் அமைந்துள்ளதே. இந்த கவிதையின் கருத்து விளக்கமாக ஒரு எளிய விளக்கத்தை காணலாம். தன்னுடைய உடல் குறித்தும் அதனுடைய செயல்பாடும் குறித்தும் அறிந்த ஒரு அன்பர் சிந்திப்பது போல இந்த கவிதை மலர்ந்துள்ளது. ஏன் இப்படி சிந்திக்கிறார் என்றால், அவரை அறியாமல் இந்த உடல் சில செயல்களை செய்கிறது என்ற விளக்கத்தை அவர் பெறுகிறார். இதை எளிதில் யாரும் அறிந்து கொள்ள முடியாது. தன்னையே அதிகமாக கவனமாக ஆராயும் மனநிலை உள்ளவருக்குத்தான் இப்படியான சிந்தனை எழும். ஆனால் பெரும்பாலோர் இப்படியான விழிப்புணர்வை பெறுவதே இல்லை. யாரோ ஒரு சிலருக்கு இது இயல்பாகவும் இருக்கலாம். அது எப்படி என்பதையும் எதனால் இந்த சிந்தனை எழுந்தது என்று கவனித்தால் உடலுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பும் புரிந்துவிடும். நீ யார் என்று கேட்டால் நாம் நம்முடைய பெயரைச் சொல்லுவோம். மேலும் கேட்டால் நம் பெற்றோரை சொல்லுவோம். அதையெல்லாம் விடுத்து நீயும் உடலும் ஒன்றா என்று கேட்டால் பெரும்பாலும் ஆம் என்றுதான் சொல்லுவோம். ஆனால் உடல் வேறு நாம் வேறு என்பது பிறகுதான் தெரியவரும். மேலும் இந்த உடலோடு நான் இருக்கிறேன் என்பதுதான் சரியானது என்றும் விளக்கம் தரலாம். இது புரிந்து கொண்ட பிறகு சொல்லக்கூடிய ஒரு பதிலாகும். இந்த உடல் எப்படி நம்மோடு வந்தது? நமக்கு தெரியாது. நான் அறியாத முன்பே உடல் என்னோடு தான் இருந்தது என்றுதான் சொல்லுவோம். அது இன்னும் தொடர்கிறது. எவ்வளவு காலம் என்று நமக்கு தெரியாது. மேலும் இவ்வுடலில் இதுவரை நான் பெற்ற உடல் இயக்கங்கள் எல்லாம் வழக்கம் பழக்கமாகவும் இருக்கிறது. அது பதிவாகவும் இருக்கிறது. இதனோடு பல பிறவிகள் வழியாக பெற்ற பதிவுகளும் இருக்கிறதோ என்று எண்ணும் விதமாக என்னை அறியாமல் அது வெளிப்படுகிறது என்று சிந்திக்கிறார். எப்படி என்றால், யாரிடம் என்னை தாக்க வந்தால் முட்டுகிறேன். யாரும் என்னை வற்புறுத்தினால் கட்டுப்படுத்தினால் அவரை நகங்களால் கீறுகிறேன். மீறினால் என்னுடைய பற்களால் கடிக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் ஏன் செய்கிறேன்? இது என்னுடைய குணம் அல்லவே.
எனக்கு இதை யாரும் சொல்லித்தரவும் இல்லை. ஆனால் எப்படி இதை நான் செய்கிறேன் என்று விளங்கவில்லையே என்று எனக்குள் கேள்வி கேட்டு சிந்திக்கிறேன். இந்த நிலையில் திருத்தம் பெற வேண்டுமென்றால் அதற்கு என்ன வழி என்று விரும்பி தேடுகின்றேன், ஆராய்கின்றேன். அந்த வழியில்தான் வேதாத்திரி எளியமுறை பயிற்சி உதவுகிறது என்று அறிந்தேன். இது எப்படி உதவுகிறது? உடலுக்கும் உடல் உறுப்புக்கும் திருத்தம் தரும் நோக்கம் அதில் அமைந்துள்ளது என்பதை வேதாத்திரி மகர்ஷி அவர்களே தெளிவாக விளக்கித் தருகிறார். அந்த விளக்கத்தின் வழியாக இந்த எளியமுறை உடற்பயிற்சி என்னுடைய உடலையும் உடல் உறுப்புகளையும் திருத்தி அமைக்கிறது என்று இந்த மனிதர் இந்த விளக்கத்தை சொல்லி கருத்தாக சொல்லுகிறார். அதையே இந்த கவிதை நமக்கு சொல்லுகிறது. இந்த கருத்துரை விளக்கத்திற்கு பிறகு இந்த கவிதையை இன்னும் ஆராய்ந்து முழு விளக்கமாக நாம் இங்கே அறிந்து கொள்வோம். முதல் வரி, என்னோடு இவ்வுடல் கூடவே வந்தது நான் அறியா முன்னமே என்று இருக்கிறது. இந்த உடல் நமக்கு எப்போது வந்தது என்று நமக்கு தெரியாது. பிறக்கும் பொழுது நாம் யார் என்பதே தெரியாது. ஆனால் வளர வளர நாம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருப்போம். எனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக கூட நம்முடைய பெயரைச் சொல்லி வேண்டும் என்று சொல்லுவோம். பிறகுதான் நான் இந்த உடலோடு இருக்கிறேன் என்ற ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும். வளர்ந்து விளக்கங்களை பெறும் பொழுதுதான் இந்த உடல் வேறு, நான் வேறு என்ற விளக்கம் நமக்கு தெளிவாக புரிய வரும். என்றாலும் கூட இந்த இரண்டாவது வரியில் என்னறிவில் நான் பெற்ற உடல் இயக்கம் எல்லாம் கலந்தே என்று வருகிறது. இந்த உடல் கூட வந்தது மட்டுமில்லாமல் என்னுடைய அறிவில் நான் பெற்ற உடல் இயக்கத்தையும் அது கொண்டிருக்கிறது என்று சொல்கிறது. மேலும் அதனோடு செயலாய் பதிவாய் இருக்க கருவழியாய் பல ஜென்ம வாசனையும் அவ்வப்போது என அறியாமல் வெளிப்பாடு அடைய கண்டேன் என்று வருகிறது. உடல் இயக்கம் செயல்பதிவுகளாய் இந்த உடலிலும் உடல் உறுப்புகளிலும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் கைகளால் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த கைகள், அந்த விரல்கள் அதை பழகிக் கொள்கிறது. உதாரணமாக, நீங்கள் எழுத ஆரம்பித்தால் அந்த எழுத்தை பார்க்காமல் கூட நீங்கள் எழுத முடியும். யாருடன் பேசிக்கொண்டே கூட ஒரு எழுத்தை எழுத முடியும். அப்படி என்றால் உங்கள் மனம் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எழுத்தை, அந்த வார்த்தையை கைகள், விரல்கள் பழகிவிட்டது. கேட்டதும் எழுதும், நினைத்ததும் எழுதும். நீங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இந்த பதிவாகும். இந்த வரியில்தான் ஒரு முக்கியமான விஷயத்தை அங்கே இந்த கவிதை சொல்கிறது. செயலாய் பதிவாய் இருக்க கருவழியாய் பல ஜென்ம வாசனையும் அவ்வப்போது எனை அறியாமல் வெளிப்பாடு அடைய கண்டேன் என்று வருகிறது. என்னுடைய செயல் மட்டுமில்லாமல் கருவழியாக பல ஜென்ம வாசனையும் என்றால் நம்முடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி, அதற்கு முன்னே இருந்த தாத்தா பாட்டி, அதற்கு முன்னே என்று பல ஜென்மங்களாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய வழக்கம் பழக்கமும் கூட நம்மோடு கலந்திருக்கிறது என்று இந்த வரி சொல்லுகிறது. அது எப்படி வெளிப்பாடு வருகிறது என்று கேட்டால், அவ்வப்போது என அறியாமல் வெளிப்பாடு அடைய கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. நாமே அறியாமல் தானாகவே அந்த செயல் பதிவு வருகிறது என்று இந்த கவிதை சொல்லுகிறது. அது என்னென்ன குணங்கள் என்று ஒரு விளக்கம் வரும்பொழுதுதான் இந்த ரகசியம் வெளிப்பாடு ஆகிறது. அது என்னவென்றால், முட்டி மோதி நகங்களால் கீறி பற்களால் கடிப்பதும் என் குணமோ என்று இந்த கவிதை கேட்கிறது. ஒரு ஆடு முட்டும், மாடு முட்டும், யானையும் முட்டும். நாம் முட்டுவோமா? ஒரு மனிதன் எங்கேயாவது முட்டி பார்த்திருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஆனால் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் கட்டுப்படுத்தும் பொழுது நாம் தலையை கொண்டு முட்டி மோதுகிறோமா இல்லையா? அது எப்படி நடக்கிறது? இது ஒன்று. இரண்டாவது, யாரிடம் நம் கைகளை அழுத்தம் கொடுத்து பிடித்தால், முன்பக்கமோ பின்பக்கமோ கட்டி பிடித்தால், அதை தடுக்க, அந்த கைகளை எடுக்க நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய நகத்தை வைத்து அவர் கைகளை கீறி விடுவோம். கீறினால் காயமும் வரலாம், இரத்தமும் வரலாம். அந்த வலி தாங்காமல் அவர் விட்டுவிடுவார் அல்லவா என்று எதிர்பார்ப்போம்.
இந்த நகத்தால் கீறுவது மனிதன் செய்வானா? ஒரு புலி செய்யும், ஒரு பூனை செய்யும், ஒரு சிங்கம் செய்யலாம், ஒரு நரி செய்யலாம், ஒரு எலி செய்யலாம். மனிதன் செய்வானா? செய்கிறான். அடுத்து இன்னொரு மனிதன் அவனை கட்டுப்படுத்தும் பொழுது இந்த முட்டி மோதுவது, நகங்களால் கீறுவது தவிர பற்களாலும் கடிக்கிறான். இப்போதும் கூட சிறு குழந்தைகள் தானாகவே நம்மளை கடிக்க ஆரம்பிக்கும். இந்த கடிக்கும் பழக்கம் மனிதனுக்கு உரியதா? இல்லவே இல்லை. பல்வேறு மிருகங்கள் கடித்துத்தான் இன்னொரு உயிரை பறிக்கின்றன, தனக்கு உணவாக கொள்கின்றன. அப்படி இருக்கும்போது இதை ஏன் மனிதன் செய்கிறான்? அப்படி என்றால் இந்த முட்டி மோதுவதும், நகங்களால் கீறுவதும், பற்களால் கடிப்பதும் யாருடைய குணம்? இது எப்படி நமக்குள் வந்தது என்று இந்த கவிதை நம்மை சிந்திக்க வைக்கிறது. இதுதான் யாரும் அறியாத ரகசியமாகும். அடுத்த வரியில், யாரெவரும் சொல்லித்தராமல் எப்படி நான் அறிவேன் இவையெல்லாம் என்று ஆச்சரியமாக இந்த கவிதை கேட்கிறது. யாரும் சொல்லித்தரவில்லை, கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் நான் இதையெல்லாம் செய்கிறேன். எப்படி எப்படி இதை அறிந்து கொண்டேன் என்று இந்த கவிதை ஒரு கேள்வியாக கேட்கிறது. இந்த விளக்கம் பெற்ற பிறகு இது தவறு, இது மனிதனுக்கு உரிய வழக்கம் பழக்கம் இல்லை, இது ஏதோ ஒன்று என்று விளக்கம் பெற்ற பிறகு சிந்தித்து திருத்தம் பெற ஆராய்ந்தேன் என்று இந்த கவிதை சொல்கிறது. அதற்கு வழி என்ன என்று பார்க்கும் பொழுதுதான் வேதாத்திரிய இளைமறைவிட பயிற்சி உதவுகிறது என்றும் விடை கிடைக்கிறது. ஏன் என்று கேட்டால், உடலுக்கும் உடல் உறுப்புக்கும் திருத்தம் தரும் நோக்கம் அதில் அமைந்துள்ளது என்று தெரிய வருகிறது. உண்மையாகவே வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த பயிற்சி குறித்து விளக்கம் சொல்லும் பொழுது, நம்முடைய உடலிலும் உடல் உறுப்புகளிலும் தசைகளிலும் சதைகளிலும் எலும்புகளிலும் ஒரு பதிவு இருப்பதாக சொல்லுவார். அந்த பதிவு இந்த உயிர் எங்கிருந்து ஆரம்பித்ததோ அந்த மூலத்தில் இருந்து இந்த மனிதன் வரையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் சொல்கிறார். இதுதான் நம்மை அறியாமல் வெளிப்பாடு அடையக்கூடிய குணமாகும். இந்த திருத்தம் பெற்றுவிட்டால் மன இதனான மனிதனாக மாறிவிடுவான். அதைத்தான் இந்த கவிதை நமக்கு விளக்கமளிக்கிறது. நல்ல நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.